ஏ நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீ என்னடா சோசியலிச பொது உடம்புன்னு பேசிட்டு இருக்க? இதோ பார், மாற்றம் ஒன்றே மாறாதது, மற்றது எல்லாமே மாறும். இதே தான் பல வருஷம் சொல்லிட்டு இருக்க. உன் குடும்ப பிரச்சனை மாறிச்சா? அதே வீடு, ஓட்ட சைக்கிள், இங்கே உன் பொண்டாட்டியோட உன் ஆதார் கார்டை லிங்க் பண்ணா தான் நீ புள்ள பத்துக்க முடியும். கரெக்டாக வரப்போகுது தெரியுமா? யாருக்கிட்டே ஒன்று மாதிரி பல பேர் புரட்சி பண்ணிட்டு இருக்கா, அதில் நீ வேறையா? ஒன்று தெரிஞ்சுக்க, நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு என் எதிர்த்தா தீர்மானிக்கிறான். அப்போ அது விட நீ தீர்மானிக்கலையா? இவ்வளவு தீவிரம் ஒத்துக்க. யோ வேலை பார்க்காம என்னையா பண்றீங்க? என்னால முடியல. வெளியே என்ன நடக்குது தெரியுமா? ஸ்கூல் பசங்க மாதிரி தினம் டிசைனா சண்டை. எதை பத்தியா கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பேப்பரை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுது. வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் பேப்பரோட வந்துடுறீங்க. காலையில வந்ததும் மணி ஆட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க மணி அடிச்சு அவர் காஜாவே கிழிஞ்சு போச்சு. என்னால சத்தியமா முடியல. என்னை விட்டுருங்க. என்னை விட பெட்டரா உங்களுக்கு நானே ஆள் பார்த்துறேன். பட்டர் நான் வேண்டாம், கர்ட் ரைஸ் போதும். இத காதல மாட்டுங்க. ரொம்ப ஆட்டாதீங்க, அந்தர போது. Hello and welcome back to the show. நான் உங்க ஆர்ஜே அஞ்சலி பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு வேர்ல்ட் டூரிசம் டே. இந்த ஸ்பெஷலான நாளை கொண்டாட உங்களுக்காக ஒரு சின்ன போட்டி. நம்ம எல்லாருக்குமே டூர் போக ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஏன்? நீங்க பண்ண வேண்டியது இவ்வளவுதான். டக்குனு உங்க போன் எடுங்க. 8687556611 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சிறந்த பதிலுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியின் முதல் காலர். ஹலோ ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகே விஜயலட்சுமி, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு ஹவுஸ் வைஃப். சொல்லுங்க விஜயலட்சுமி, இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஹரித்வார். ஹரித்வார், வாவ். ஏன் ஹரித்வார் உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி அங்க போய் சேரும்போது நைட் ஆயிடுச்சு. ஒரு டென்ட்ல தான் தங்கணும். டிராவல் பண்ண கலைப்புல நல்லா தூங்கிட்டேன். விடி காலையில முழிப்பு வந்துச்சு. எழுந்து வெளியில வந்து அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டேன். என் கண்ணெதிரில கங்கா நதி ஓடிட்டு இருந்துச்சு. நிமிர்ந்து பார்த்தா பிரம்மாண்டமான இமயமலை. வனிலா ஐஸ்கிரீம் கொட்டின மாதிரி பனி மூடி இருந்துச்சு. அந்த மலைக்கு பின்னாடி இருந்து சூரியன் மெல்ல எட்டி பார்த்துச்சு. இந்த குழந்தைங்களா திருட்டுத்தனம் பண்ணும்போது அம்மா என்ன பண்றான்னு எட்டி பாக்குங்களே, அந்த மாதிரி. அந்த நதியோட சத்தம், பறவைகளோட சத்தம், அதை தவிர வேற எதுவுமே கேட்கல. அப்பதான் இந்த உலகத்துல பிறந்த மாதிரி இருந்துச்சு. இயற்கைதான் கடவுள்னு புரிஞ்சுது. அந்த நிமிஷத்தை என்னால மறக்கவே முடியல. வாவ் விஜயலட்சுமி, நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கும் ஹரித்வார் போகணும் போல இருக்கு. நீங்க எப்போ போனீங்க? நான் போனதே இல்ல. வாட்? போனதே இல்லையா? அப்போ இவ்ளோ நேரம் சொன்னதெல்லாம்? எங்க அம்மா ஹரித்வார் போயிருக்காங்க. அவங்க சொன்னதுதான் இது. அவங்க சொல்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அடிக்கடி இதை சொல்லி கேட்பேன். அவங்களும் சலிக்காம எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க. கடைசியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ அம்மா இல்லை, ஆனா அவங்க சொன்ன ஹரித்வார் இன்னும் என் மனசுலயே இருக்கு. அது மாறவே கூடாதுன்னு நாங்க போகவே இல்லை. நான் போகலனாலும் எனக்கு பிடிச்ச இடம் ஹரித்வார் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த இடத்துல நின்னப்போ அவங்களே அறியாம அவங்க மனசுல ஒரு பாட்டு கேட்டுச்சா. அந்த பாட்டை எனக்காக போடுவீங்களா? வித் பிளஷர். என்ன பாட்டு? புத்தம் புது காலை. விஜயலட்சுமி, இந்த காலை பொழுது அழகாக்கின உங்களுக்காக புத்தம் புது காலை. என்னாச்சு? போங்கம்மா, நீங்களும் ஒரு ஹவுஸ் வைஃப் தானே? ஆமாமா மேடம். ஹரித்வார் எங்க இருக்கு? சைதாப்பேட்டை பக்கத்துல இருக்கு. ஹவுஸ் ஹஸ்பண்ட். என்ன பாணி, இவ்வளவு வருஷமா உன் கடையில தானே மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு டோர் டெலிவரி கேட்டா முடியாதுங்கற. என்ன பண்ண சொல்றீங்க? பையன் பிஸியா இருக்கானே, நீங்க வேணா பாருங்களேன். யார் இவனா? பார்த்தேன். இல்லைங்க, இவங்க ஃபோன் பண்ணும்போது பையன் பிஸியா இருந்தான்னு சொன்னேன். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? 500 ரூபாய்க்கு கம்மியா சரக்கு வாங்கினா டோர் டெலிவரி பண்ண முடியாது. ஏதோ மூட்டு வலின்னு கேட்டேன். எனக்கு தான் மூட்டு வலி. 8 வருஷமா என்ன தேய்ச்சி நிக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? பிடிங்க, இந்தாங்க பில் வாங்கிட்டு போங்க. விஜி, நான் வரேம்மா. சரி மேம், அதை எடுத்துருங்க.
எடுத்துறேன். ஹலோ ரூபா பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு ஹார்பிக் வேணும். ரெட்டா ப்ளூவா மேடம்? என்ன வித்தியாசம்? அப்பாஸ் ரெட் கலர் பேண்ட் போட்டு வந்தா தரை க்ளீன் பண்றதுக்கு, ப்ளூ பேண்ட் மத்ததுக்கு. அப்ப ரெட்டியே கொடுத்து அனுப்புங்க. உடனே உடனே. போர்சி தானே? சரி கொடுத்து அனுப்புங்க. ஓகே ஓகே. நீங்களே கொண்டு போவீங்களா இல்ல அப்பாஸ் கிட்ட கொடுத்து அனுப்புவீங்களா? இல்லைங்க மேடம், ரூபா மேடம்க்கு காய்ச்சலாம், அதான். தெரியும், காலையில பார்லர் போயிட்டு இருந்தாங்க, அப்ப சொன்னாங்க. பாத்தீங்களா, முன்னையெல்லாம் கல்யாணத்துக்கு தான் பியூட்டி பார்லர் போவாங்க, இப்போ காய்ச்சலுக்கே பியூட்டி பார்லருக்கு போறாங்க. என்ன டெவலப்மெண்ட்! ஜிஎஸ்டி வந்துச்சு, மூட்டு வலி அதிகமாகி போச்சு. இந்தாங்க. வேணாம், பிளாஸ்டிக்கு கெடுதல். தேங்க்ஸ் மேடம். ஏய், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் படியே. வீடியோ கேம்ஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறல்ல, இந்தா. மா, இது ரொம்ப போர் அடிக்குதுமா. இந்த ட்ராங்கலோட ஹைட்டை நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? ஏன் ஹைட்டே எனக்கு தெரியாது. இது எனக்கும் தெரியாது, ஆனா இது நல்லா படிச்சா ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். அங்க போய் ஹாயா உட்காந்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். அதான் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேனே. ஏய், கூட கூட பேசாத. ஸ்கூல் டைரியா காட்டு. அது நான் ஸ்கூல்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதானே பார்த்தேன். சரி, இந்த மேட்ச் முடிச்சுட்டு தமிழ் படி. தமிழுக்கு ஒன்று அழுத்தம் சொல்லிட்டு எதுக்கு இங்கிலீஷில் பேசுகிறீங்க? ஆ, என்னது டேட் ஆஃப் பர்த்தா? அது எதுக்கு இப்போ? சரி, நோட் பண்ணிக்கங்க. நவம்பர் 12, சித்திர நட்சத்திரம், கன்னி ராசி, ஜட்டி சைஸ் 85, பிளட் குரூப் O பாசிட்டிவ். போதுமா? பின்ன வாங்கி 3 மாசத்துல சவுண்டு ஃபால்ட் ஆகி யார் பேசினாலும் மொட்டராஜேந்திரன் பேசுற மாதிரி கேட்குது. ஏய், படி. என்கிட்ட வழக்கமாக பேசுவார்ல, அவர் பேர் என்ன? அசோக். அசோக், அவரை பேச சொல்லுங்க. அசோக் லீவா? நான் உங்க ஓனருக்கு மெயில் அனுப்புறேன். அவர் கொரியால இருந்தானே, கோயம்புத்தூர்ல இருந்தானே. இந்த பாருங்க, நான் உங்களை கன்சியூமர் கோர்ட்ல சந்திக்கிறேன். உங்களுக்கு தான் பிரச்சனை என்னன்னு புரியலையே. இந்த பாருங்க, ஹலோ, நான் சொல்ற முதல்ல கேளுங்க. கூட கூட பேசிக்கிட்டு எனக்கு டிவி மெக்கானிக் வேண்டாம். ஐ வாண்ட் ரீப்ளேஸ்மென்ட். ஓகே. பயந்துட்டானுங்க. ஆமா ஆமா, நீ மிரட்டினதை பார்த்து நாங்களே பயந்துட்டோம். நானும் 3 மாசமா போராடி இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் கிண்டலா போச்சு. இதுக்காகவே நான் கன்சூமர் கோர்ட் போய் நான் யாருன்னு காட்டுறேன். நம்ம ஹனிமூனுக்கு ஊட்டி போகணுமே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அங்க ரூம்ல இதே மாதிரி டிவி ரிப்பேர் ஆகி நீ ஃபோன் பண்ணி கத்துனியே, அந்த டிவி மெக்கானிக்கு நைட் 9 மணிக்கு ரூம்குள்ள வந்தா. நீ அவனை உள்ளே விடாம எப்படி விரட்டின? என்ன பண்றது, அப்ப நீ புதுசு, டிவி பழசு. இப்ப அப்படி இல்லையே. அம்மா, நான் பழசா? என்னவே அடிக்கிறியா கள்ளி? பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என்ன வேண்டும். சொல்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். சொல்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். தப்பா பாடு, தப்பா பாடு. பத்மா, மாங்காய் தொக்கு, அப்புறம் பூண்டு ஊறுகாய். சரியா? மாவடு நீ குரூப்ல போடவே இல்லையே. இத பாரு, அப்படி அடுத்த தடவை தரேன். சரி, ஓகே. சரோஜா, சாமான் நிக்காலோ. கருவேப்பிலை பொடி, 2 வத்த குழம்பு. 2 4 கேட்டிருந்தானே, குரூப் மெசேஜ்ல போட்டிருந்த பாக்கலையா நீ? பார்த்தேன். 4 எதுக்கு? 3 வேளை வத்த குழம்பே சாப்பிடுவேளா? அவ்வளவு புளி உடம்பு காக்காது. 2 போறோம், அப்புறம் தரேன். அதுவும் சரிதான். வா விஜி. மாமி, நேத்திக்கு தேங்காய் பர்ஃபி பண்ணேன். பாலுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் விஜி, அன்னைக்கு ஒரு உப்புமா கொடுத்தியே, சூப்பரா இருந்தது. நானும் இத்தனை வருஷமா பண்றேன், அந்த டேஸ்ட் வரதே இல்ல. நீ ஏதோ சீக்ரெட் ஃபார்முலா வச்சிருக்க, என்னன்னு சொல்ல. உப்மால என்ன ஃபார்முலா இருக்கு? கொஞ்சம் பக்குவமா இருந்தா நம்ம சாப்பிடலாம். தண்ணி அதிகமாச்சுன்னா போஸ்டர் ஓட்டுறவனுக்கு கொடுத்துட வேண்டியதா? சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சொல்லு விஜி. ஒண்ணும் இல்ல மாமி, கடைசியில கொஞ்சம் பால் சேர்த்துக்கும், அவ்வளவுதான். சரி, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். உப்மால கூட கடைசியில தான் பாலை ஊத்துவாங்களா?